வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நேற்று ஆளுநர்களை அலறவிட்ட அப்பாவுன்னே சொல்லலாம். அது அகில இந்திய ரீதியில் இது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. பரவாயில்லப்பா, தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி ஆளுநருக்கு எதிராக பேசி வெளிநடப்பு பண்ணிட்டு போயிருக்காரு. திமுகவுடைய பலம் இதுதான் நம்ம சொல்கிறோம். இந்த எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது, மகாராஷ்டிரா இருக்குது, நம்ம மம்தா பானர்ஜி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பினராயி விஜயன், ஆரிஃப் முகமது கான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி நிறையா மாநிலங்களில் நிறைய ஆளுநர்கள் பிரச்சனை பண்ணும்போது ஆனந்த போஸ் மேற்கு வங்காளம் அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் பேசாத பேச்சு அப்பாவை பேசிட்டு வந்திருக்காரு. அப்பாவை மீண்டும் லைம் லைட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறத விட ஆளுநர் ரொம்ப மட்டமாக நடந்துக்கிறார் ரவி அவர்கள்ங்கிறத இந்தியா முழுக்க தெரியப்படுத்துகிற அளவுக்கு நேற்று அவருடைய பேச்சு இருந்தது. பாராட்ட தகுந்த பேச்சு. அதையும் தாண்டி ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்ததில் வில்சன் அதில் மேலும் ஒரு அப்டேட். அமைதியாக இருக்காங்களாம் ஆளுநர் மாளிகை. ஏன்? ஆளுநர் மாளிகையில் இருக்க அதிகாரிகளே நடந்து கொள்ளுங்கள், பார்த்து நடந்துக்குங்க. இந்த வார்த்தையை முதலே நம்ம சொல்லணும்னு எதிர்பார்த்தோம். வில்சன் சொன்னது என்ன? ஆளுநர் மாளிகையில் இருக்க அதிகாரிகளே பார்த்து நடந்துக்கோங்கப்பா, நாங்கள் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். நீங்கள் பிஜேபிக்கு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய கையாளாக இருக்கக்கூடிய ரவி அவர்களுக்கு எல்லாம் துணை போகிறீங்க. நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையே நிறைய அர்த்தம். நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க தெரியும்னா, தமிழ்நாடு அரசு நிறையா விஷயங்கள் கொள்கை முடிவு எடுக்கும்போது அதை லீக் பண்ணுறது அவங்க தான். இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட சொல்லி அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா ஒரே பேட்ச்மெண்ட்டாக தானே இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு அளவுக்கு மீறி கொடுக்குற காசுக்கு மேலே கூவுறீங்கிறாங்கல்ல, அந்த வார்த்தை தான் மிரட்டுறது. மிரட்டணுமானா கண்டிப்பாக மிரட்டணும். ஏன்னா அதிகாரிகள் அரசாங்கம் சொல்கிறது தாங்க சார் கேட்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சொல்கிறது தான் கேட்கணும். தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மேலே, உதயநிதி, இன்பநிதி மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்கும். அதில் முக்கியம் இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அப்பட்டமாக மீறுறாரு. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு ஸ்டெப் ஓவராக தான் போகிறாங்க. இது முதல்லையே பண்ணியிருக்கணும். இதே ஜெயலலிதா இருந்தால் பண்ணியிருப்பாங்களா, கலைஞர் இருந்தால் பண்ணியிருப்பாங்களா? நம்ம ஏற்கனவே இந்த கேள்வியெலாம் கேட்டுட்டு இருந்தோம். ஸ்டாலின் ரொம்ப சாஃப்டாக இருக்கார். ஆளுநர் கூப்பிட்டாருன்னு உங்கள் மாளிகைக்கு போனது நீங்கள் முதல் தப்பு. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் போராட்ட தெரிவிக்கிறாங்க, நீங்கள் கண்டது 2வது தப்பு. அப்போவே ஆளுநர் அலற விட்டுருக்கணும். ஆளுநருக்கான டெலிஃபோன் பில்லை கட் பண்ணுங்கள், அவருக்கு தண்ணி பில்லை கட் பண்ணுங்கள், அங்கே இருக்கக்கூடிய சம்பளத்தை கட் பண்ணுங்கள், அதிகாரிகளுக்கு சம்பளத்தை கட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வர மாட்டாங்க. ஒன்றும் வேணாம் சார், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னென்ன வெளியில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா? எந்தெந்த விதத்தில் அவங்களுக்கு பணம் வருதோ எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள் சார். கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு இருக்கக்கூடிய பல பேர் நேர்மையாக இருந்தாலும் சில பேர், அதுவும் குறிப்பாக ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய சில பேர் பண்ணுறாங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு என்னென்ன ரூட்டில் பண்ணுங்க. எல்லா வீட்டுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்புங்களா, லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்புங்க. ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு விடுங்க. ரெய்டு விட்டு அலற மாட்டாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ரெய்டு விட்டு பாருங்கள். ஒரு மிரட்டல் விட்டுட்டீங்க, அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை விட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே இருக்க விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்படி தானே சார் டீல் பண்ணணும். ஆளுநர் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணணும். ஆளுநர் உங்களை அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுடைய விஷயத்தில் ஆளுநர் எப்படி எடுக்கிறாரு? ஆளுநருக்கு தகவல் சொல்கிறது யார்? இப்போ இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய ஆளுநர் அப்படிங்கிறவர், ஏன்னா இன்டெலிஜென்ஸ் தான் அவருக்கு இன்டெலிஜென்ஸ் நல்லா தெரியும், தெரியாமலாம் இல்லை. அப்போ அவர் எப்படி இருப்பார்? திமுக அரசாங்கம் என்னென்ன பண்ணுதுங்கிறத அவருக்கு டீட்டெயில் எடுத்து கொடுக்க ஒரு பெரிய டீம் இருக்குது. அப்போ தமிழக அரசுக்கு உளவுத்துறை இருக்குது. ஆனால் என்ன சிக்கல்னா, ஏற்கனவே தமிழக அரசு உளவுத்துறை இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே கசிய விடப்படுது. ஏன்னா ஆளுநருக்கு இதே வேலை தான். தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணுறாங்க இது இவருடைய கவர்னன்ஸ்னு அவர் பார்க்கல. எமர்ஜென்சி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாரு. இதை எதிர்க்கட்சி சொல்லலாம் சார், நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய கவர்மெண்ட். உங்கள் கவர்மெண்ட்டை நீங்களே கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களே. அதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆளுநர் அப்பட்டமாக விதிமீறல் பண்ணுறார். தொடர்ந்து இன்றைக்கி வில்சன் அவர்கள் பேசியது ஏன் எடுபடுது அப்படின்னா, வில்சன் என்ன சொல்கிறாரு? எச்சரிக்கை கொடுக்குறாரு. மக்கள் என்ன தெரியுமா கமெண்ட்டு? சார் ஆளுநர் மாளிகை எல்லாத்தையும் கட் பண்ணுங்க சார். அவ்வளோ மக்கள் கோபமாக இருக்காங்க. ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க. இதை நீங்கள் முதல்லையே பண்ணியிருக்கணும். இப்போ ஆளுநருக்கு கெடு கொடுத்துட்டாங்க. என்ன கெடு கொடுத்தாங்க? எப்பா நீ முடிவெடுக்கிறியா இல்லையா? 2 பேர் சேர்ந்து முடிவெடுங்க. நம்ம இந்திய மக்கள் பெரும்பாலும் என்ன கேட்குறாங்க? ரைட்டுங்க, ஆளுநருக்கு நீங்கள் கெடு கொடுத்துட்டீங்க. முதல் தடவை அவருக்கு இதே மாதிரி தமிழ்நாடு அரசு கேட்குறாங்க. ஐயா அவங்க நிறையா கோப்புகள்லாம் வச்சுருக்காரு, இவர் கையெழுத்து போடாமல் இருக்கார். அப்படியாப்பா? ஆமாம் ஐயா, நான் ஏன்பா இவ்வளோ நாள் என்னப்பா பண்ணிகிட்டு இருந்த நீ? ஆளுநர் மாளிகையில் உனக்கு என்ன வேலை? எழுதி கொடுத்தது படிக்கிறது. இதோடு நிறுத்திக்கிட்டாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்லியிருக்கணும்? சரிப்பா உனக்கு வேலை பிடிக்கலாம், வீட்டுக்கு போக வேண்டியதானப்பா. இப்போ ஒன்றிய அரசு அவரை எடுத்துக்கோப்பா. இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ண தூக்கி விட்ருவோம்ப்பா நாங்களே. கரெக்ட். அதை சொல்லாமல் சட்ட பாதுகாப்பு இருக்கிறது ஆளுநருக்கு. அதனால தானே ஆடுறீங்க. அப்போ இன்னொரு கேள்வி வருது. இந்த சட்ட பாதுகாப்புன்னு வச்சு எவ்வளோ நாள் தப்பிப்பீங்க? இதே மாதிரி தான் இடிக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது. பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் யாராவது ஒருத்தரை கைது பண்ணால் வெளியிலே வர முடியாது. அவரே தான் நிரூபிக்க வேண்டும். சொன்னமா இல்லையா? இன்றைக்கி என்ன ஆச்சு? பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் இடி கைது பண்ணுற எல்லாத்தையும் இன்றைக்கி வெளியிட்டுருக்காங்களே. ஏன்?
உச்சநீதிமன்றத்துக்கு தெரிஞ்சு போச்சு இது வேலைக்கு ஆகாது, வேணுன்னே பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ அதே மாதிரி ஆளுநருக்கு பண்ணால் ஆளுநருக்கு பண்ணுவதற்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? இன்றைக்கி முதல்ல மாதிரிலாம் உச்சநீதிமன்றம் இல்லை, பல வழக்குகளை எடுத்துக்கிறாங்க. ராகுல் காந்திக்கான இந்த அவமதி வழக்கு அதெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்ட்டாங்க. நிறைய வழக்கு சொல்லலாம். இப்போ தேர்தல் ஆணையர் பிரச்சனைக்கு பற்றி நாங்கள் எடுத்துக்கிறோன்ட்டாங்க. இந்த வழக்கையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் வழக்கை முதல்ல இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்க, இல்லை நாங்கள் முடிவு பண்ணுவோம். அப்போ உச்சநீதிமன்றம் உள்ளே வந்தால் என்ன நடக்குங்கிறது ஆளுநருக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன தெரியும்? யூஜிசி விஷயத்தில் தான் பண்ணது தவறு அப்படிங்கிறது ஆளுநருக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் என்னென்னா அவங்க எப்பயுமே இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு ஒன்றா டக்குன்னு காலில் விழுந்துருவாங்க. ஐயா ஆமாம், ஏன் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி அடித்து விட்டுருங்கய்யா, முடிஞ்சு போச்சு. அடித்து விட்டு அடுத்த நிமிஷம் தப்பு பண்ணுவாங்க, மறுபடியும் சீண்டுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டாலின் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆரியம் முடிஞ்சு போச்சு. குருமூர்த்தி எவ்வளோ வேகமாக பொங்குறாரு, ஆரியம். சுப்பிரமணிய சாமி ஏன் வேகமாக பொங்குறாரு, ஆரியம். இவங்கெல்லாம் ஆரியம். வெறும் 2% இருக்கக்கூடிய இவங்க நம்மளை ஆட்டி படைக்கிறாங்க. அதனால தான் தந்தை பெரியாரை அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி அதிமுக, திமுக, சீமான், விஜய் யார் வேணால் வாங்கப்பா உள்ள, பிஜேபி மட்டும் வரக்கூடாதுப்பா. ஏன்னா பிஜேபி இந்தியாவுக்கு ஆபத்தான கட்சிப்பா. கரெக்ட். ஒரே விஷயம் முடிச்சிடணுமா? நீங்கள் சாட்டையில் அடித்தாலும் என்ன அடித்தாலும் சும்மா காமெடியாக நமக்கு நல்லா பொழுது போயிட்டு இருக்கு, நாங்கள் பார்த்துட்ருக்கோம், வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஆளுநரை பற்றி பேசும்போதே இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் இவ்வளோ கொந்தளிக்கிறதுக்கான காரணம் என்ன? தொடர்ந்து ஆளுநருங்கிறவர் தமிழ்நாட்டில் ஊர் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பற்றி நம்மகிட்ட பேசியிருக்காரா? இந்த பக்கம் என்னன்னா காமகோடின்னு ஒருத்தர் கோமியம் அதை குடிங்க உடம்பு சரியாயிருங்கிறாரு. சரி, எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. என்னங்க ஐஐடி எவ்வளோ பெரிய ஐயா, ஒரு இது அங்கே சேர்றதே பெரிய கனவாச்சே ஐஐடி. பல மாநிலங்கள் பல மாணாக்கர்களின் கனவு. அப்படிப்பட்ட இடத்துல உட்காந்து சொல்கிறீங்கன்னா மறுபடியும் 2 நாள் கழிச்சு அதே சொல்கிறாருங்க. யாருங்க இந்த தைரியத்தை கொடுத்தது? ஐஐடியில் உட்காந்து எப்படிங்க இதெல்லாம் பேசலாம்? நீங்கள் ஒரு பெரிய சமூகத்தில் இருக்க ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பேசலாமா? நீங்கள் மக்களுக்கு வழிகாட்டுறாங்க. நீங்கள் போய் ஆன்மீகத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, அறிவியலை பற்றி பேச வேண்டிய நீங்கள் அவர் எப்படி இந்த பொறுப்பில் விட்டுட்டுருக்கீங்க? இது என்ன இந்தியாவா என்னது? மொத்தமாக மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் நாடு குட்டிச்சோர் ஆகிடுச்சிங்க. இதுலேருந்து மீட்கிறது ரொம்ப தப்பு. இந்திய மக்கள் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க மோடிக்கு ஓட்டு போட்டு. இந்த பாவம் உண்மையிலே சொல்கிறோம், பாவம் தான். அடுத்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இன்னொரு 10-15 வருஷம் நம்ம இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நாட்டை சீரழிச்சிட்டாங்க. பொருளாதாரமே தெரியாத ஒரு நிர்மலா சீதாராமன், இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த ஆட்சியினுடைய அவலங்களை. ஆளுநரை வச்சு காங்கிரஸ் இப்படி தான் பண்ணுறாங்க. இப்படியா பண்ணாங்க? ரோசையா இருந்தார், இவர் நம்ம சென்னாரெட்டி இருந்தார், ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் அவ்வளோ சண்டை. நாங்களாம் அப்போ பெரிய இதாக இருந்தனாலாம் நல்லா நிறைய செய்தி போட்டுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போனார் சார். அவர் பண்பு தெரிஞ்சவர் சார். காங்கிரஸ் ஆட்சியில் எப்படியா பண்ணாங்க? நீங்கள் சும்மா காங்கிரஸ் ஆட்சி சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறது அக்குறும்பத்தை அக்குறும். அது ஆளுநர் ரவி உச்சம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆளுநரில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ரவி மாதிரி ஒரு சேடிஸ்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்? அவருக்கு தன்கர் மாதிரி ஆகணும். தன்கருக்கு மேற்கு வங்காளத்துலேருந்து அந்த அம்மாவை குடைச்சல் கொடுத்து இப்போ துணை சபாநாயகரில் தானும் துணை சபாநாயகரும். ஏன்? வாழ்க்கையில் சொகுசாக இருந்துட்டோம். ஐபிஎஸ் படித்தோம், எல்லாம் சல்யூட் அடித்தாங்க, அப்படியே ஓடிட்டு இருந்தோம் வாழ்க்கையை. அப்புறம் அங்கே போனோம், அந்த மக்கள் நம்மளை விரட்டி விட்டாங்க. இங்கே வந்தோம், தமிழ்நாடு மாதிரி இடிச்சவாய ஸ்டேட்டே இல்லைப்பா, என்ன வேணால் பேசலாம். இவனுங்கிற மாதிரி ஒரு ஆளுங்களே இல்லை. இதான் நமக்கு சரியான ஸ்டேட். யாரை வேணால் திட்டலாம். ஸ்டாலினை அகங்காரம் பிடிச்சவருங்களாம், எடப்பாடியை திட்டலாம், விஜய் நாளைக்கு திட்டலாம், யாரை வேணால் திட்டலாம். இவங்க எதுவும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏன்னா தமிழனை திட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தமிழக கைக்கூலிகள் சில 10 பேர் பிஜேபியிலேருந்து கிளம்புறானுங்க. ஐயோ நாங்கள் பாரத் மாதா கி ஜெயின்னு ஒரு 10 பேர் இருக்காங்க. அப்புறம் ஆளுநர் ஏன் பேச மாட்டார்? இப்போ வில்சன் கொடுத்த எச்சரிக்கை என்ன? உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வீட்டில் ரஞ்சவலி புத்திர அனுப்புனா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அடுத்து அதான் அட்டாக்கு. திமுக எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கும்? அவங்களுக்கு 1008 ஐடியா தெரியாது. உங்களுக்கே அவ்வளோ ஐடியா தெரியும் போது பவரில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஐடியா தெரியாது. ஏன் இப்போ அமைதியாக இருக்கீங்க? ஆளுநர் மாளிகையில் இருக்க அதிகாரிகள் ஒரு முக்கத்தமே இருக்கிறது 2-3 பேர் இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற விஷயம் தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்குறீங்க? இது தமிழ்நாடு அரசு முதலே பண்ணியிருக்கணும் சார். என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஆளை மாற்றணும், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றுறதுக்கான வேலைலாம் பார்க்கணும், உள்ளடி வேலை பார்க்கணும். என்னென்னா மேலே சட்ட பாதுகாப்பு இருக்குது, மேலே பிஜேபி இருக்கிறதுனால அதிகாரிகள் இருக்காங்க. ரைட், பிஜேபி எந்த அளவு எவ்வளோ நாள் காப்பாற்றும்? சம்பளம் இவங்க தானே கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுக்கல குளறுபடி பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ண முடியும். பட்டதாரி ஆசிரியர்கள், அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு நம்ம நிறுத்திட்டோம். ஏன்? பிஎம்சி ஃபண்ட்லேருந்து பணம் வரலங்கிறீங்க. இவங்களுக்கு நிறுத்திடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரலன்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சா? அதிகாரிகளுக்கு பணம் தருங்க. அது பணம் கூட வேணாங்க சார், ஏகப்பட்ட இடத்துல பணம் வரும், அதெல்லாம் லாக் பண்ணுங்க சார், முடிஞ்சு போச்சு. அம்பலப்படுத்துங்க சார், முடிஞ்சு போச்சு. ஆளுநர் மாளிகையில் அட்டூழியம் மாட்டிக்கொண்டு அதிகாரிகள் போடுங்க. வெளில எப்படி இருக்கும் பேர்? அதெல்லாம் திமுக பண்ணுமானா வேற என்ன? தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜாலின முளை பண்ண. ஏற்கனவே பயந்துட்டு இருந்த திமுக நீங்கள் வெளியில் வந்துருச்சு. பயந்துட்டு இருந்த திமுக தான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் 2வது வருஷமே அவங்க பண்ணியிருக்கணும். இப்போ வழக்கு போடுறதும் முன்னாடியே பண்ணியிருக்கணும். உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து சொல்லியிருக்கணும். அப்பாவை இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் முதல்லையே பேசியிருக்கணும். இப்போவாது விழித்து கொண்டார்களே, அதுதான் நான் சொல்கிறோம். ஆளுநர் அவர்கள் மாட்டிட்டார் வலுவா. ஏகப்பட்ட கரப்ஷன் இருக்குது. ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் சொன்னதான். உள்ளே 50 லட்சம் வாங்கக்கூடிய இடத்துல 1.5 கோடி வாங்கியிருக்காரு. அந்த 1.5 கோடி எதில் செலவு பண்ணியிருக்காருன்னா அன்னதான திட்டமா? என்ன அன்னதான திட்டம்?
அதாவது இந்த ஐயருங்க இருக்காங்கல்ல, நம்மளும் பேச வேணாம்னு தான் பார்த்தோம், அதெல்லாம் உள்ளே எடுத்து பாருங்கள். முழுக்க 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 அங்கே வந்து என்னென்னா பஜனை, அந்த ஐயருங்க கூப்பிட்டு பேசுகிறது. ஏன்னா திமுக ஆட்சி எப்படி அகற்றலாம், இதான் பேச்சு. அதுக்கு ஐடியா எந்த பிஜேபி தலைவர் போனாலும் அட்டனன்ஸ் அங்கே போட்டு அவர்கிட்ட ஐடியா பண்ணுறது. ஆனால் உண்மையிலே சொல்கிற ஆளுநர்கிட்ட ஐடியா கேட்டால் சூப்பர். ஏன்னா ஆளுநர் மிகப்பெரிய புச்சாலி, அண்ணாமலை அதை விட புச்சாலி, ராஜா அதை விட புச்சாலி. இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கிற 10 ஓட்டும் போகும். ரொம்ப சந்தோஷம். பிஜேபி வந்து மோசமாக தோற்றால் அது நாட்டுக்கு நல்லது, இல்லாமல் போனால் இந்தியாவுக்கே நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.